இப்படி வருது பத்தியா பரோட்டா. இதுதான் பன் பரோட்டா. இந்த பன் பரோட்டாவுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், பரோட்டா வந்து எல்லாருமே வந்து வச்சு இப்படி சுற்றி தான் வந்து பார்த்துருக்குங்க. கிட்டுக்கட்டு இந்த மாதிரி வைக்கணும். இதுதான் பன் பரோட்டாவுடைய ஸ்பெஷல். ப்ளஸ் நம்ம கடையில் பன் பரோட்டாவுடைய ரேட்டு வந்து 10 ரூபா தான். ஸோ நீங்களும் வந்து வாங்கி சாப்பிடுங்க. நம்ம கடையில் பன் பரோட்டா ஸ்பெஷல். சுத்துப்பட்டில் வந்து பன் பரோட்டா கிடைக்காது. மதுரைக்கு பன் பரோட்டா ஃபேமஸ்னு, வழுதாவுக்கும் பன் பரோட்டா ஃபேமஸ். ஸோ நீங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கடையில் வந்து பன் பரோட்டா போடுறேன்னு சொன்னேன்ல. இன்றைக்கி வந்து ஃபுல்லாக கடையில் நான் என்னென்னலாம் பண்ணுறேன், இன்றைக்கி வந்து பன் பரோட்டா போடுறேன், அது எப்படி போடுறேன் அப்படின்றத வீடியோவில் பாருங்கள், சரிங்களா? பட்டு வந்து வீட்டில் வந்து தேங்காய் பொட்டுக்கல்ல வந்து அரைக்கிறாங்க சால்னா வைக்கணும்ல, அதுக்காக. இப்போ வந்து சால்னா வைக்கிறதுக்கு வந்து வெஜிடபிள்லாம் கட் பண்ணிவிட்டு மாவு போடணும். அந்த விளாக் தான். இன்னும் ஒரு 4-5 நாள் போயிடுச்சுனாக்கா ஃபாஸ்ட் ஃபுட்டு ரைஸு நூடுல்ஸ் ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து பன் பரோட்டா எப்படி போடுறேன் அப்படின்ட்டு பாருங்கள். நீங்களும் வந்து பன் பரோட்டா நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுங்க. ஸ்பெஷலாக சூப்பராக போட்டு தருவேன். அந்த வீடியோ தான் இன்றைக்கி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், காய்கறிலாம் வெட்டிட்டு சால்னாவுக்கு வந்து வதக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பரோட்டா மாவு போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிடும். பின்னாடி வந்து பட்டை சாதம் வெரைட்டி ரைஸ்க்கு ரெடி ஆகுது. தக்காளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் கூட நம்ம பன் பரோட்டாவும் வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து ஒரு 2-3 நாளைக்கு வந்து பட்டு வீட்டு ஹோட்டலில் வந்து போட்டுக்கோ, அதுக்கப்புறம் அங்கே போட்டுக்கோ அப்படின்னாங்க. அது இருக்குல்ல, அதுதான் நம்ம ஹோட்டல். அது வரைக்கும் பாருங்கள், அதுதான் நம்ம ஹோட்டல். பக்கத்தில் தான். இப்போ பட்டு வீட்டு கடையிலேருந்து நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம் பாருங்கள். ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 10 செகண்ட் கூட ஆகாது, ஒரு 5 செகண்டில் போயிடலாம், அவ்வளோதான். இதுதான் நம்ம ஹோட்டல். நடுவில் ஒரே ஒரு கடை தான். ஸோ இங்கே தான் காலையில் போடலாம் அப்படின்ட்டு அரேஞ்ச் பண்ணேன். அப்புறம் வந்து அங்கே போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அங்கே வந்து வெரைட்டி ரைஸ் போடுறாங்க. அங்கேயும் போடலாம் இங்கேயும் போடலாம், ஏன்னா பக்கத்தில் தானே இருக்குது. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், வெங்காயம் தக்காளி தான் வதக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்குலாம் போட்டு பட்டாணிலாம் போட்டு உடனே மசாலா. இதுக்கப்புறம் வந்து சம்மர் வந்து ஆரம்பிச்சிடுச்சா, ஸோ அதனால் வந்து பிரியாணிலாம் மேக்ஸிமம் வந்து கேட்க மாட்டாங்க. வெரைட்டி ரைஸ் இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. அதனால வந்து பட்டு வீட்டு கடை வந்து வெரைட்டி ரைஸை ரெடி பண்ணுறாங்க. பிரியாணிலாம் அவ்வளோ ஓடாது, அதனால் வந்து நம்ம பிரியாணிலாம் போடவும் மாட்டோம். இப்போ மணி என்ன ஆகுது தெரியுமா? மணி இப்போ வந்து 12:15 ஆகுது. இப்போ தான் டிஃபன் சாப்பிட்ற நீ ஏன் பட்ட அவ்வளோ பிஸியாக? தேங்காய் அரைச்ச, மல்லாட்டை பேர் அரைச்ச, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டேன். அதை மட்டும் பண்ணாக்க அதை மட்டும் பண்ணணும். கூட வீட்டு வேலையும் எதுக்கு பண்ணுற? கஷ்டமாக சரி, ஓகே. சால்னா அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. மாவும் நான் பிசைஞ்சிட்டேன். போயிட்டு பரோட்டா ஏற்ற போகிறேன். ஏன்னா இப்போ செல்லு வந்து பட்டுக்கிட்ட கொடுக்க போகிறேன். பட்டு இப்போ போர் அடிக்கும், தனியாக இருப்பாங்களா, அதனால் செல்லு அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன். பட்டு வந்து கடைக்கு போயிட்டாங்க. இப்போ வந்து மணி வந்து ஒரு 12:30 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் லஞ்ச் பண்ணி சாப்பிட்ணும். ஸோ குயிக்காக சிம்பிளாக என்ன லஞ்ச் பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். எனக்கு மார்னிங்லேருந்தே வந்து அரிச்சன் வந்து கொஞ்சம் டென்ஷன் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து இன்றைக்கி அவனுக்கு தலைக்கு ஊற்றி விட்டேன். அவன் என்ன பண்ணிட்டான்னா, ரோட்டில் போயிட்டு விளையாடக்குள்ளே மண் ஃபுல்லாக எடுத்து தலையில் கொட்டிக்கிட்டான். ஸோ அதனாலே 2 தடவை அவனை குளிப்பாட்டி அவனை தலையை காய வச்சு தூங்க வச்சு இப்போ நல்லா தூங்கிட்டுருக்கான். அவன் எழுந்துக்கிறதுக்குள்ளே நான் சமையலை முடிச்சாகணும். பெருசாக பண்ணல. நான் வந்து வீட்டில் லெமன் இருக்குது, லெமன் ரைஸ் பண்ணிவிட்டு கேரட் பொரியல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஸோ அதை பண்ணிவிட்டு லஞ்சுக்கு பட்டு வந்து கூப்பிடணும். ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் சாப்பாடு வெந்துடுச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறமேட்டா லெமன் சாதத்துக்கு கேரட் பீன்ஸ் பொரியல். இது வந்து 1 கிலோ 30 ரூபாய்க்கு கேரட்டும், 1/2 கிலோ 20 ரூபாய்க்கு பீன்ஸும் வாங்கினேன், 50 ரூபாய்க்கு.
கொஞ்சம் வந்து பட்டு ஹோட்டல் கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் தான் வாங்க வேணாம், நான் தான் வாங்கி வச்சுருக்கேன்னு அப்படி சொல்லிட்டு மீதி இவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ இதை வந்து பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இதுவும் ஈஸி தான், எனக்கு டக்குன்னு முடிச்சிடுவேன். ஸோ கேரட் பீன்ஸ் பொரியல், லெமன் சாதம், அவ்வளோதான். இது ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு பண்ணிகிட்டே இருந்தேன். லஞ்ச் வேலை வந்து கொஞ்சம் முடிகிற ஸ்டேஜ், அதுக்குள்ளே வச்சுன்னு வந்து எழுந்துட்டான். இங்கே பாருங்க வச்சனே, ஒரு 10 நிமிஷம் பூவா சாப்பிட்லாமா? சரியாப்பா? மணி வந்து 1:45 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இவனுக்கு சாப்பாடு ஊட்டணும். சரி நீ படுத்துக்கிறியா? ஆ சரி, அம்மா போய் எடுத்துகிட்டு வரேன். பூவா எடுத்துகிட்டு வரட்டா? ஹாய் சொல்லுங்க. லஞ்ச் பண்ணியாச்சு. சிம்பிளாக எங்கள் வீட்டு இன்றைக்கி லெமன் ரைஸ். உங்கள் வீட்டை நான் சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து லெமன் ரைஸ் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லையா? ஊற வச்சுருக்கேன்னா தாளித்து ஒயிட் ரைஸ் போட்டு கிண்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டா இது தம்பிக்கு இது ரெண்டுமே ஒரே பொரியல் தான். என்னென்னா இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் என்ன பிளான் பண்ணேன்னா வெறும் கேரட் பீன்ஸ் பொரியல் தான் பிளான் பண்ணேன். ஆனால் பட்டு வந்து எப்போ பார்த்தாலும் வெறும் கேரட் பீன்ஸ் பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு அதான் கேட்டாங்கன்னா கேட்பாங்க. அதனால தான் சரி முட்டை இருந்ததே, முட்டை போட்டு பொடி மாஸ் மாதிரி பண்ணி கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்கேன். வச்சனுக்கும் சேம், ஆனால் பெப்பர் கொஞ்சம் லைட்டாக, இது கொஞ்சம் தூக்கலாக பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். சாப்பிட்லாமா? வச்சன் தலையை பாருங்க, காலில் நன்னி பட்டுருச்சா? சுச்சு வா வா சாப்பிட்லாமா? உடியா வச்சனுக்கு வந்து இந்த பொரியல் ஃபுல்லாக சாப்பிட்டாலே போதும். எக்ஸ்ட்ரா ஆனாலும் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன். அந்த ஒயிட் ரைஸில் போட்டு பிடிச்சி ஊட்டிடுவேன். லெமன் ரைஸும் கொடுக்கலாம் குழந்தைக்கு, ஏன்னா இது வந்து வெயில் இல்லையா? தயிர் லெமன்லாம் அடிக்கடி சேர்த்துக்கோங்க, நல்லா சூடாகிடும் இல்லையா உடம்பு, அதனால் கேட்கும் நல்லா உடம்புக்கு. லெமன். சரி நம்ம ஃபஸ்ட்டு இந்த பொரியல் ஃபுல்லாக சாப்பிட்றலாம், சரியா? இந்தா ஆ ஆ ஆ வா, எழுந்து வா. சாப்பிடுக்குள்ள இது மாதிரி படுக்கலாமா? தப்பு தானே? எழுந்து உக்காரணுமா இல்லையா சாப்பிடக்குள்ள? புரியுதா? சாப்பிடக்குள்ள எழுந்துக்க கூடாதுன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் எழுந்துக்கணும். அது அந்த இடத்த விட்டு எழுந்துக்காத. ஃபுல்லாக சாப்பிட்டுடணும், சரியா? இது கொஞ்சம் சாப்பிட்டு லெமன் ரைஸ் கொஞ்சம் சாப்பிடு, ஓகேவா? ஓகே டன். ஃப்ரெண்ட்ஸ் பட்டு வந்து சாப்பிட்றாங்க. நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? இன்னும் நான் சாப்பிடல. சரி பட்டு வந்ததுக்கப்புறம் கூட கம்பெனி கொடுக்கணும்னு சாப்பிடல. வச்சனுக்கு தான் இன்னமும் ஊட்டிகிட்டு இருக்கேன். 1/2 மணி நேரமாக ஊட்டுற இன்னும் சாப்பிட்றாரு ஒரு விளையாடி. இன்னும் சாப்பிடலையா? சாப்பிடல. எப்பவுமே கடலாம் போட்டாக்கா மணி 3:30 ஆயிடும் சாப்பிட்றதுக்கு. சரி எப்படி இருக்கு லெமன் ரைஸ்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அங்க உங்க கடையில லெமன் ரைஸ் தான் போட்டுக்கிறோம், அது தெரியாது. ஒரு லெமன் ரைஸ் எனக்கு தெரியாது. எங்க கடையில லெமன் ரைஸ் எனக்கு வந்து பட்டை சாதம் எங்க கடையில ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் போட்டிருக்காங்க. எனக்கு அந்த ஞாபகம் இல்லை. எங்க கடையிலயும் அந்த லெமன் ரைஸ், தயிர் சாதம், லெமன், தயிர், தக்காளி இந்த 3 சாதமா இருக்கு. அப்புறம் நம்மளுடைய பன் பரோட்டாவும் இருக்கு. ஒரு 2 நாளைக்கு மட்டும். அதுக்கப்புறம் என் கடையிலே வந்து மாத்திப்போம் அடுப்பு. பக்கத்துல தான் இருக்குது கடை. நான் தான் காட்டி இருக்கேனே. நம்ம கடை உங்க கடையிலேருந்து நம்ம கடை நடந்தே போனோம். இவங்க கடையில் நம்ம கடைக்கு ஒரு 3 செகண்ட் ஆகும் நடக்கிறதுக்கு. 1 2 3 அவ்வளோதான் போயிடும். நடுவில் ஒரே ஒரு கடை தான். ஆமா, இப்ப பட்டு அங்கதான் போட்டுட்டு இருக்காங்க. அதான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு தான். சரி சாப்பிட்டு கொண்டா ரெஸ்ட் எடு, சரியா? சரி, நான் எங்க வீட்டுக்கு போய் வந்துடுறேன். நானும் வரேன். எங்க வீட்டுக்கா? சரி வா போலாம். தனியா உட்காந்து நான் என்ன பண்றது? காய்ஸ், நம்ம கடையில் வந்து பன் பரோட்டா போட்டோம்ல, கஸ்டமர்லாம் வந்து ஆர்வமாகவே வந்தாங்க. வெளியூர்லேருந்துலாம் வந்தாங்க பன் பரோட்டா வாங்கிறதுக்கு. பன் பரோட்டா நல்லாவே சேல் ஆகுது. கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நேரம் சேல் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் 10 பத்தா கேட்டாங்க. அது வந்துச்சு.
சுடுது. அதே மாதிரி இப்படி வருது பத்தியா பரோட்டா. இதுதான் பன் பரோட்டா. பாருங்க இப்படி தான் வரும். பன் பரோட்டாவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்கா எண்ணெய் தான் ஸ்பெஷல். இப்போ ஒரு 5 கிலோவுக்கு வந்து சாதா பரோட்டானா 1/2 லிட்டர் தான் ஆகும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 கிலோவுக்கு வந்து 1.5 லிட்டர் ஆகும். அதுதான் வந்து ஸ்பெஷல். அப்புறம் வந்து அதை சுற்றி வைக்கிறோம் இல்லை, சுற்றி வைக்கும்போது வந்து இந்த மாதிரி சுற்றி வச்சா நல்லா சாஃப்டாகும். பரோட்டா வந்து எல்லாருமே வந்து வச்சு இப்படி சுற்றி தான் வந்து பார்த்துருக்குங்க. ஆனால் இது வந்து இந்த மாதிரி அடித்து கிட்டுக்கட்டு இந்த மாதிரி வைக்கணும். இதுதான் பன் பரோட்டாவுடைய ஸ்பெஷல். இப்போ நம்ம கடையில் பன் பரோட்டாவுடைய ரேட்டு வந்து 10 ரூபாய் தான். ஸோ நீங்களும் வந்து வாங்கி சாப்பிடுங்க. நம்ம கடையில் பன் பரோட்டா ஸ்பெஷல். சுத்துப்பட்டில் வந்து பன் பரோட்டா கிடைக்காது. மதுரைக்கு பன் பரோட்டா ஃபேமஸ்னால் வழுதாவுக்கும் பன் பரோட்டா ஃபேமஸ். ஸோ நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்கள்.